வணக்கம். அன்பார்ந்த நண்பர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய கணித வணக்கம். இந்த வகுப்பில் 10ஆம் வகுப்பு கணிதம் பேசிக் குவிஸ் 23/10/2021 அன்று நடந்த கணித வினாடி வினாக்கான விடை குறிப்புகளை இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் தொலைவில் P என்ற புள்ளி உள்ளது. P என்ற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோடுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்குரிய விடையை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம ஒரு சில விளக்கங்களை பார்ப்போம். உதாரணத்துக்கு, ஒரு வட்டம் இருந்துச்சு அப்படின்னா வட்டத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய P அப்படிங்கிற புள்ளியிலேருந்து அந்த வட்டத்துக்கு தொடுகோடு எதுவும் வரைய முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த வட்டத்தின் மேலேயே அந்த வட்ட பரிதியின் மேலே ஒரு புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அந்த புள்ளி வழியாக நம்ம ஒரு தொடுகோடு வரையலாம். இன்னொரு விஷயம், அடுத்தது வட்டத்துக்கு வெளியில் அந்த Pங்கிற புள்ளி வட்டத்துக்கு வெளியில் இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ தொலைவில் இருக்குது, எத்தனை சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த புள்ளிங்கிறது வட்டத்துக்கு வெளியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வட்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய P அப்படிங்கிற புள்ளியிலேருந்து அந்த வட்டத்துக்கு நம்ம PA PB அப்படின்ட்டு 2 தொடுகோடுகள் வரைய முடியும். அப்போ இந்த வினாவிற்கான சரியான விடை ஆப்ஷன் A 2 தான். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் எக்ஸின் கோண அளவு என்ன, இந்த கோண அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த படத்தை பார்த்தோன்னே நமக்கு ஒரு தேற்றம் ஞாபகத்துக்கு வரணும். அதுக்கு பேர் மாற்று வட்டத்துண்டு தேற்றம். மாற்று வட்டத்துண்டு தேற்றம் அப்படின்னா என்ன அர்த்தம், அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வட்டம் வரைஞ்சிக்கலாம். அந்த வட்டத்தில் அந்த வட்ட பரிதியில் ஏதேனும் ஒரு புள்ளி வச்சுக்கலாம், Pன்னு கூட வச்சுக்கலாம். அந்த புள்ளியை, அந்த புள்ளி வழியாக நம்ம ஒரு தொடுகோடு வரையலாம். அதுதான் AB. இது Pன்னு வச்சுக்கலாம், இது ABன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த P வழியாக தொடுகோடு AB வரைஞ்சாச்சு. இப்போ இந்த P அப்படிங்கிற புள்ளியிலேருந்து அந்த வட்டத்தின் பரிதியில் இருக்கக்கூடிய ஏதேனும் இன்னொரு புள்ளி எடுத்துக்கலாம். அந்த புள்ளிக்கு பேர் Qன்னு வச்சுக்கலாம். Qவையும் Pயையும் இணைச்சி ஒரு நான் வரைய போகிறோம். அப்போ இந்த வட்டத்துக்கு PQ அப்படிங்கிறது ஒரு நான். ரைட். இப்போ PQ நான் வரைஞ்சாச்சு. இந்த PQ அப்படிங்கிற கோட்டுக்கும் AB அப்படிங்கிற, அதாவது PB அப்படிங்கிற கோட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த கோணம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோணம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த நான் மீதி பரிதியில் அமைக்கக்கூடிய கோணத்திற்கு சமமாக இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது மீதி பரிதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோணம் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 70ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த PQ அப்படிங்கிற நான் மீதி பரிதியில் அமைக்கக்கூடிய இந்த கோணம் இதுவும் சமமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 70னா இதுவும் 70 தான். அப்போ எக்ஸோட மதிப்பு இங்கே 70ன்னு சொல்லும். ஆப்ஷன் ஏ தான் இதுக்குரிய சரியான விடை. அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த எண் தொகுப்பின் சராசரி, இடைநிலை மற்றும் முகடு ஆகியவற்றின் அளவு சமமாக இருக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ இதை பார்த்தோம்னா இதோட முகடுன்னு பார்த்தீங்கன்னா 3 சேர்ந்து எந்த நம்பர் அதிக அளவில் வந்திருக்கோ அதுதான் முகடு. இப்போ இதோட முகடு 3. அதுபோக இடைநிலைன்னு பார்த்தீங்கன்னா இதில் 4 நம்பர் இருக்குது. 4 நம்பரில் நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் 2 நம்பர் வருது. அப்போ 3 + 3 6/2. அது இடைநிலையும் நமக்கு 3ன்னு தான் வருது. அடுத்து சராசரியை பார்க்கலாம். சராசரினா அந்த 4 நம்பரையும் கூட்டி 4ஆல் வகுக்கணும். இப்போ இது 9 13ன்னு வருது. 13 4ஆல் வகுத்தோம்னா நமக்கு 3 வராது. அப்போ ஆப்ஷன் இது கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷன் பார்க்கலாம். ரெண்டாவது ஆப்ஷனில் முதல்ல சராசரி கண்டுபிடிக்கலாம். சராசரி எப்படி இருக்கும்? சராசரினா என்ன அப்படின்னா, இதை நான் 5 நம்பரையும் கூட்டி 5ஆல் வகுக்கணும். அப்போ 5 நம்பரையும் முதல்ல எழுதுவோம். எழுதி 5ஆல் வகுப்போம். வரிசையாக எழுதியாச்சு. 5ஆல் வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த 3 3 6 6 3 9 10 15/5ன்னு கிடைக்கிது. இப்போ 15 5ஆல் வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 3. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது அப்படின்னா இடைநிலை. இடைநிலைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க நம்பரை பூரா வரிசையாக எழுதணும். அதாவது ஏறு வரிசையிலையோ அல்லது இறங்கு வரிசையிலையோ எழுதணும். எழுதி நடுவில் என்ன நம்பர் வருதோ அதுதான். அப்படி வரிசையில் எழுதினோம்னா நமக்கு இங்கே 5 நம்பர் வருது. 5ல் நமக்கு நடுவில் வரக்கூடிய எண் 3. அப்போ இந்த எண்ணோட இடைநிலை நமக்கு 3ன்னு கிடைக்கிது. அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா,
முகடு. முகடு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதில் எது அதிக இடம், எந்த நம்பர் நிறைய இடம் வந்திருக்கோ அதுதான் அதோட முகடு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முகடு ஈக்குவல் டு 3ன்னு வருது. அப்போ சராசரி, இடைநிலை, முகடு மூணுக்குமே என்ன வருது? 3 3 3ன்னு வருது. அப்போ ஆப்ஷன் 2 தான் இதுக்குரிய சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். -1, 2 மற்றும் 3, -5 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டினை உட்புறமாக 1:2 என்ற விகிதத்தில் பிரிக்கும் புள்ளி டேஷில் அமையும் அப்படின்னு கொடுத்து 4 கால்பகுதி கொடுத்துருக்காங்க. எந்த கால்பகுதியில் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல இந்த புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டினை உட்புறமாக 1:2 என்ற விகிதத்தில் பிரிக்கும் புள்ளியை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். இது வந்து x1, இது y1, இது x2, இது y2, இது m, இது n. இதை அங்கங்கே அப்ளை பண்ணுவோம். இப்போ அப்படி அப்ளை பண்ணோம்னா நமக்கு இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 × 3 ப்ளஸ் n வந்து 2 × x1 வந்து -1 பை m + n 1 + 2. அதே மாதிரி இங்கே 1 × -5 ப்ளஸ் 2 × 2 பை m + n வந்து 1 + 2ன்னு போடலாம். இப்போ இதை கொஞ்சம் சுருக்க போகிறோம். சுருக்கணும்னா இங்கே 1 3 -2/3. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா -5 ப்ளஸ் 4/3ன்னு வரும். இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம். 3 - 2 1/3. இங்கே -5 ப்ளஸ் 4 -1/3ன்னு வருது. இப்போ நமக்கு ஒரு புள்ளி கிடச்சிருக்கு. அந்த புள்ளி வந்து எக்ஸ் அச்சு தொலைவு ப்ளஸ்லையும் ஒய் அச்சு தொலைவு மைனஸ்லையும் இருக்குது. அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் இந்த இந்த புள்ளி வந்து 4வது கால்பகுதியில் தான் அமையும். அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்குரிய சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 5வது கொஸ்டின். ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் OQவின் நீளம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. OQ எங்கே இருக்குன்னா இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள தூரம். இந்த படத்தை பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஒரு வட்டம் இருக்குது. அந்த வட்டத்துக்கு வெளியில் Qன்ற ஒரு புள்ளி இருக்குது. அந்த Qன்ற புள்ளியிலிருந்து QR QP அப்படின்ட்டு அந்த வட்டத்துக்கு 2 தொடுகோடுகள் வரைஞ்சிருக்காங்க. இங்கே QR = 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ QR 4 சென்டிமீட்டர் அப்படின்னா நமக்கு QPயும் எப்படி இருக்கும் அப்படின்னா தொடுகோடுகள் சமமாக இருக்கும். QPயும் 4 சென்டிமீட்டர் தான். இப்போ ஒரு முக்கோணம் நமக்கு அமையுது OQP அப்படின்னு. OQPன்னு ஒரு முக்கோணம் அமையுது. இந்த முக்கோணத்தில் இது செங்கோணமாக இருக்குது. OP வந்து 3 சென்டிமீட்டர். அதே மாதிரி QP வந்து 4 சென்டிமீட்டர். இப்போ பிதாகர சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். OQ அப்படிங்கிறது இந்த முக்கோணம் OQPயோட கர்ணம். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பிதாகர சட்டத்தின்படி OQ² கர்ணத்தை வர்க்கப்படுத்தினா மற்ற 2 பக்கத்தையும் வர்க்கப்படுத்தி கூட்டுறதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே OP நமக்கு தெரியும் எவ்வளவு அப்படின்னா 3 சென்டிமீட்டர். அப்போ 3² ப்ளஸ் QP 4². இப்போ 3² 9, 4² 16. ரெண்டையும் கூட்டினா நமக்கு 25. இது என்ன அப்படின்னா OQ² தான். நமக்கு என்ன வேணும்? OQ மட்டும் தான் வேணும். அப்போ 25ஓட வர்க்க மூலம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு OQ = 5ன்னு கிடைக்கும். இதே இது நமக்கு இங்கே OQ² = 25ன்னு வந்திருக்கு. அப்போ இங்கே OQ² அப்படி தானே இருக்குது. இந்த 25ங்கிறத நம்ம 5² எழுதலாம். இங்கே அடுக்குகள் சமமெனில் அடிமானங்களும் சமம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே OQ = 5 சென்டிமீட்டர் அப்படி கூட சொல்லலாம். வரைதலில் டேஸ் முக்கோணங்கள் அளவு காரணியை பயன்படுத்தி வரையப்படுகிறது. நம்ம வரைஞ்சிருக்கோம் நிறையா முக்கோணங்கள், வடிவத்த முக்கோணங்கள் தான். அடுத்த கொஸ்டின். 2 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. P, Q அப்படின்னு 2 புள்ளிகள் என்ற ஆகிய புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் 5 எனில் ஏயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 புள்ளிகள் கொடுத்தாங்கன்னா அது 2க்கு இடையில் உள்ள தூரத்தை நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நல்லா தெரியும். அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். அதில் இங்கே என்ன அப்படின்னா இந்த இது வந்து இது x1, இது y1, இந்த 4ங்கிறது x2, 0ங்கிறது y2. அங்கே அப்படியே அப்ளை பண்ணோம்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 -
ஏ ஹோல் ஸ்கொயர். x2 வந்து இங்கே 4, x1 வந்து ஏ. அதே மாதிரி ப்ளஸ் y2 என்னன்னு பார்த்தீங்கன்னா y2 வந்து நமக்கு 0 மைனஸ் y1 வந்து 4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர். இங்கே என்ன வருது அப்படின்னா 4 அப்படியே வச்சுக்கலாம். 4 மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் இது வந்து என்னாகும் 0 மைனஸ் 4 மைனஸ் 4ன்னு வரும். மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 4 ப்ளஸ் 16ன்னு வந்துடும். இங்கே ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க அவங்க. அதை நாம் அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கலாம். ஈக்குவல் டு இது என்ன, இதை கொஞ்சம் சுருக்கலாம். இதை சுருக்கும்போது 4 மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறத நம்ம ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு அந்த ஃபார்முலா படி பிரித்து எழுதிக்கலாம். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா நான் அங்கே 16 மைனஸ் 8a ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் இது ஒரு 16 ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் வர்க்கம் படுத்தினோம்னா இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் போயிடும், இந்த பக்கம் 25. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவல் டு இந்த பக்கம் இந்த 5 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 25ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 8a ப்ளஸ் 32 அந்த 25 உள்ளே வரும்போது மைனஸ் 25 மாறும். அப்போ 32 மைனஸ் 25 ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போ இதை காரணிப்படுத்தலாம். காரணிப்படுத்துறதுக்கு 2 நம்பரை பெருக்குனா 7 வரணும், அதே 2 நம்பரை கூட்டினா மைனஸ் 8 வரணும். அதுக்கு 7ம் 1ம் தான். அப்போ இங்கே என்ன மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் மைனஸ் 2 மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ இங்கேருந்து நம்ம என்ன கிடைக்கிது அப்படின்னா ஏ மைனஸ் 7 இன்ட்டு ஏ மைனஸ் 1ன்னு கிடைக்கிது ஈக்குவல் டு 0. இங்கேருந்து நம்ம என்ன இங்கேருந்து நம்ம ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் 7, இங்கே ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு ஏக்கு 2 மதிப்புகள் கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே ஆப்ஷனில் 7 இல்லை, அதனால் விட்டுட்டு ஆப்ஷன் 1 மட்டும் இதுக்கு உரிய விடையை எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின், 13 குரங்குகள் உணவு தேட எடுத்துக்கொள்ளும் நேரத்தை ஒரு ஆய்வாளர் பின்வருமாறு பட்டியலிட்டுள்ளார். வரிசையாக ஒரு 13 அளவுகள் கொடுத்துருக்காங்க. இவற்றின் இடைநிலையை காண்கன்றிருக்காங்க. இடைநிலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற தரவுகளை முதல்ல ஏறு வரிசையில் எழுதிக்கணும். ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ எழுதிக்கிட்டு அதில் நடுவில் என்ன தரவு வருதோ அதுதான் நமக்கு தேவையான இடைநிலை. அப்போ முதல்ல கொடுத்துருக்க அளவில் பூரா எழுதியாச்சு. இதை பூரா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை பூரா முதல்ல ஏறு வரிசையில் எழுத போகிறோம். ஏறு வரிசையில் எழுதும்போது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். இப்போ இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த 29, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30, நெக்ஸ்ட் 32 தான். இப்படி வரிசையை ஏறு வரிசை எழுதியாச்சு. இப்போ மொத்தம் 13 நம்பர் இருக்குது. இந்த 13ல் மையத்தில் வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட 6 அங்கிட்ட 6 விட்டோம்னா நடுவில் வரக்கூடியதை நமக்கு இடைநிலை. அப்போ 1 2 3 4 5 6 நம்பரை விட்டுட்டு 7வது நம்பர் 45. அதேமாதிரி இங்கிட்ட 1 2 3 4 5 6 நம்பர் இருக்குது. அப்போ இந்த கணக்கோட இடைநிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 45. ஆப்ஷன் ஏ தான் இதுக்குரிய சரியான விடை. இந்த கணக்கில் படத்திலிருந்து முக்கோணம் ஏபிசியின் வடிவத்துவ முக்கோணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே இதோட வடிவத்துவ முக்கோணங்கள் நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நமக்கு வடிவத்துவ முக்கோணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வடிவத்துவ முக்கோணங்களில் கோணங்களின் அளவு மாறாது. இங்கே 30 டிகிரி இருந்துச்சுன்னா அதோட வடிவத்துவ முக்கோணத்துலேயும் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கோணத்தோட அளவு அதே அளவு தான் இருக்கும். பக்கங்கள் மட்டும்தான் அதோட விகிதத்தில் இருக்கும். அப்போ இங்கே 30 டிகிரி இருக்குது, இங்கே நமக்கு இது 30 இது 30 இருக்குது. அப்போ இந்த 2 ஆப்ஷனும் நமக்கு இதில் 60 இதில் 10 இருக்குது. இந்த 2 ஆப்ஷனையும் விட்டுடலாம். மீதி இருக்கிறது இங்கே 2 சென்டிமீட்டர் இது 4 சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே 4 8 அதோட விகிதத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 4 அப்படியே இருக்குது. இதுவும் சர்வசமம். ஆனால் வடிவத்துவ முக்கோணங்கள்ன்றப்ப இதோட விகிதத்தில் இருக்கணும். 2 இங்கே 4 இருக்குது, இங்கே 4 அதோட 8 இருக்குது. இங்கே கோணம் மாறலை. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்குரிய சரியான விடை. இங்கே ஒரு கோட்டு துண்டு 2:3 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது எனில் அக்கோட்டு துண்டானது டேஷ் பகுதிகளாக பிரிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கோடு எடுத்துக்கலாம். அந்த கோடை என்ன ஆகுது அப்படின்னா 2:3 விதத்தில் பிரிக்கணும். அப்போ ஏபிங்கிற கோடை 2:3, அதாவது ஒரு புள்ளி பிங்கிற புள்ளி இதை 2:3 விதத்தில் பிரிக்குது. அப்போ இங்கிட்டு 2 பங்கும் இங்கிட்டு 3 பங்கு இருக்கணும். அப்போ மொத்தம் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 5 பகுதிகளாக பிரிக்க வேணும். 5 ஆப்ஷன் டி தான் இதுக்குரிய சரியான விடை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.